ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அல்லது ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும் பட்சத்தில் வீடு தேடி உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டை அனுப்புகிறாங்க. ஸோ எப்படி இதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே வந்து பண்ணலாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம், ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு புதிய வகையிலான ஓட்டர் ஐடி கார்டு கையில் வச்சுருக்க மாட்டீங்க. அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன்லாம் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சேரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு டேரெக்டாக லாகின் பேஜ் வந்து கேட்கும். இதில் போய்ட்டு லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அகைன் கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடை கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓட்டர் ஐடி கார்டு வரணும், கைக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் ஃபார்மேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ செல்ஃப் உங்களுக்கு வந்து புக் பண்ண போகிறீங்க, இல்லை அதர் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. உங்களுக்குன்னா செல்ஃபு கொடுத்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துருக்காங்க. அதர் எலக்டர்னா ஸோ வேறு யாருக்காச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்குங்க. ஸோ உங்கள் நேம் எல்லாமே வந்து காமிக்கும். ஓகேவான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இருக்குது பாருங்கள், இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். ஸோ உங்களுக்கு நான் ஓட்டர் ஐடி கார்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். இதில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இதுலேயே வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். என்ன காரணத்துக்காக உங்களுக்கு வேறு ஒரிஜினல் ஓட்டர் ஐடி வேணும் கேட்குறீங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. முதல்ல லாஸ்ட், அதாவது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் அந்த ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ரெண்டாவது என்ன ஆப்ஷன் அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் டியூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல் லைக் ஃப்ளட்டு, ஃபயர், அதர் நேச்சுரல் டிசாஸ்டரால் இந்த அந்த கார்டு வந்து இதுவாகிடுச்சு, ட்ரெஸ்ஸை அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றவங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டிலேட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மூணுத்தில் என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடாக வருதோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மியூட்டிலேட்டர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிட்டன் மியூட்டிலேட்டர் கார்டு, ஓல்டு எபிக் கார்டை திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரிட்டர்ன்லாம் யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் வந்து கேட்கும். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பிளேஸ் நேம் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த இடத்துல கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இசைன் வந்து பண்ணுற மாரி இருக்கீங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இசைன் அண்ட் சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்மான்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு இசைன் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது உங்கள் ஆதார் கொடுத்துட்டு ஆதாருக்கான ஓடிபிலாம் சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் இசைன் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி கார்டும் பேர் ஒரே மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இசைனை வந்து பண்ண முடியும்.
இதில் போயிட்டு ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு சம்மந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் போகும். அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டை பிரிண்ட் பண்ணி தபால் மூலமாக வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். கண்டிப்பாக ஆதார் கார்டுலையும் ஓட்டர் ஐடிலையும் ஒரே மாதிரி பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இகேஒய்சி ஓகே ஆகும். இல்லை நேம் மிஸ்மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண இதுக்கு எனக்கு கார்டு வந்திருக்குங்க. இந்த மாதிரி போஸ்டல் மூலமாக எனக்கு கார்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்களும் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். முன்கூட்டியே உங்களுக்கு கார்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ புதிய வகையிலான ஓட்டர் ஐடி கார்டை பிடிஎஃப் வடிவில் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்துறேன். வித் லோ காஸ்ட்டில் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒல்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.